ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்போர்ட் டிஎன்பிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கிற ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டாபிக் மட்டுமே வந்து உங்களுக்கு தெரியுமா தகவல் பேழை அப்படிங்கிற பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பாக்ஸ் கொஸ்டின் தான் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்குறாங்க. 30% வந்து மேக்ஸிமம் பாக்ஸ் தான் வரும். ஸோ பாக்ஸ் கொஸ்டின் வந்து ரொம்பவே முக்கியம். அதை பாருங்கள், அதான் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் எக்ஸாம். அப்போ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 3rd டேர்மில் இருக்கிறதா பார்க்க போகிறோம். இந்த 4 லெசனுக்குரிய பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம், தாமோதரம் பிள்ளை அவரும் யாழ்ப்பாணம் தான், உவே சாமிநாத ஐயர் ஆகியோர் அரும்பாடுபட்டு பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் வந்து மீட்டு வெளியிடுறதுல பல ஆண்டுகளை வந்து செலவிட்டனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து ஒரு தமிழ் இலக்கண நூல். அது சங்ககால தமிழ் மக்களினுடைய மொழி, பண்பாடு ஆகியவற்றினுடைய உயர் தரத்தை வந்து சுட்டி காட்டுற ஒரு நூல் தான் வந்து இந்த தொல்காப்பிய நூல். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழி பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை கொண்டுள்ளார். ஏனைய மொழிகளினுடைய செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக அது உருப்பெற்று எழுந்துள்ளது என அவர் கூறுகிறார். அப்போ இந்த வேர்டெல்லாம் கொடுத்துட்டு, அதாவது இந்த சென்டென்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா, லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை வெளியிட்டது யாரு, கீழே உள்ளவர்களில் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் என்பவர் வந்து எந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவர் வந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் மொழி பேராசிரியராக இருந்திருக்காரு. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். முக்கியத்துவம் மிகுந்த சேர அரசர்கள்: உதயன சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை. ஓகேங்களா? அதாவது உதயம் ஆகுது, இமயத்தில் சூரிய உதயம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்குட்டுவனும் இரும்புறையும் இவங்களை வந்து வணங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இமயமலையில் தான் வந்து சூரிய உதயம் ஆகுது, சேர்ந்து செங்குட்டுவனும் இரும்புறையும் வணங்குறாங்க. நெக்ஸ்ட்டு கல்லணை. இது கற்களால் கட்டப்பட்ட தடுப்பு அணை தான். பாசனத்துக்காக கழிமுக பகுதி வழியாக நீரை திருப்பி வர்றதுக்காக காவிரி ஆற்றினுடைய குறுக்கே இந்த அணை வந்து கட்டப்பட்டது. இந்த கல்லணை வந்து கட்டப்பட்ட போது 69,000 ஏக்கர் நிலத்திற்கு நீர் பாசன வசதியை வந்து இது வழங்கினதாமா. ஓகேங்களா? அவ்வளோ பெரிய இது இப்போல்லாம் அப்போவே கட்டியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள்: இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வந்து சோழ அரசர்கள். இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநர் கிள்ளி. இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படித்தாதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இது எல்லாமே வந்து தமிழ் பெயர்கள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள்: நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன். இதெல்லாமே நீங்கள் தமிழில் சேர சோழ பாண்டியர்களில் வர்றதா அது கொடுத்துருக்காங்க. நெடியோன், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியன். ஓகேங்களா? சேர அரசர் வந்து இப்போ மூவேந்தர்கள் வந்து சேர சோழ பாண்டியர்கள் தான் மூவேந்தர்னு சொல்கிறோம். அவங்க எந்த மாலை அணிந்தாங்க, அவங்களுடைய துறைமுகம் என்ன, தலைநகர் என்ன, சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சேர அரசர் வந்து எப்போவுமே பணத்தோடு சேர்ந்தே இருப்பார். யார் சேர்ந்தே இருக்கிறதா? பணம் அப்படிங்கிறது சேர்ந்து தான் இருக்கும். அந்த பணம் சேர்ந்து இருந்தால் தான் வந்து எப்படி இருக்கும், விசிறிகிட்டே இருப்பாங்க. பணம் இருக்கிறவங்கள ரொம்ப கவனிச்சிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? கவனிப்பாங்க, வஞ்சம் வச்சுப்பாங்க. வஞ்சி கரூர்னு அழைக்கப்படுது. இப்போ வஞ்சிங்கிறத இப்போ கரூர்னு அழைக்கப்படுது. இப்போ வஞ்சி கரூர் வந்து தலைநகர். அப்போ இந்த சேரர் அப்படிங்கிறது எப்போவுமே பணம் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விசிறி விட்டுட்டே இருப்பாங்க. வஞ்சி கரூர், வஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவருடைய சின்னம்னு பார்த்தீங்கன்னா வில், அம்பு. இவருடைய பாதுகாப்புக்காக இவர் என்ன வச்சுருப்பாருன்னா வில்லும் அம்பும் வச்சுருப்பாரு. சேர அரசர்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, அதனால் விசிறி விட்டுட்டே இருப்பாங்க. இது பொறாமப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வஞ்சம் வச்சுருப்பாங்க மனசில். இவருடைய பாதுகாப்புக்காக இந்த சேர அரசர் பணம் வச்சுருக்கனால வில்லும் அம்பும் அவர் கூடயே வச்சுருப்பாரு. இப்போ சோழ அரசர் பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பூ மாலையை அணிந்திருப்பார். சோழர் அரசர் என்ன பண்ணியிருப்பாரு, அத்திப்பூ மாலையை வந்து அணிந்திருப்பார்.
இல்லை ஒன்று வந்து சோழருடைய பூவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அது அப்படி இல்லைன்னா பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ, ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இன்னொன்று வந்து சாய்ஸில் விட்டுடலாம். இந்த சோழர் அரசர் என்ன பண்ணுவார்னா இந்த சேரர் மேலே பொழுதுக்கும் புகார் சொல்லிகிட்டே இருப்பார். ஓகேங்களா? சோழர் அப்படிங்கிறது அத்திப்பூ மாலையை அணிஞ்சிருப்பார். புளியை வேட்டையாடினதுக்காக தான் வந்து இவருக்கு வந்து இந்த அத்திப்பூ மாலையை வந்து அணிவிக்கிறாங்க. இது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன்னா ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சோழர் வந்து அத்திப்பூ மாலையை வந்து அணிஞ்சிக்கிறாரு. எதுக்கு? புளியை வேட்டையாடினதுக்காக சோழர் வந்து அத்திப்பூ மாலையை வந்து அணிந்து கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? புலி என்ன பண்ணிகிட்ருக்கு? தூங்கிட்டுருக்கு. தூங்கிட்டு இருக்கிற புலியை வந்து வேட்டையாடுறாரு. வேட்டையாட்டு அதனால தான் இவருக்கு வந்து அந்த அத்திப்பூ மாலையை வந்து போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாண்டியர்னாவே வச்சுக்கோங்களேன், பாண்டியர் தான். பாண்டியர்னாவே மதுரை தான். ஓகேங்களா? மதுரை ஆண்டவர்கள் தான் பாண்டியர்கள். இவர் வந்து வேப்பம்பூ மாலையை அணிந்திருப்பார். கொற்கை தான் இவருடைய துறைமுகம். பான் மீன் இன்னுன்னு வருதானே, அதுதான் 2 மீன்கள் தான் அவருடைய சின்னங்களாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். இதையோ லென்த்தாக போகுது வீடியோ. சங்ககால பெண்பார் புலவர்கள் ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார் இவங்க எல்லாமே வந்து சங்ககால பெண்பார் புலவர்கள். இப்போ இந்த சங்ககால பெண்பார் புலவர்கள் ஒரு 4 பேர்த்து கொடுத்துட்டு இந்த காலத்தில் இருக்கிற யாருடைய இப்போ வந்து என்னது அசலாம்பிகை அம்மையார் அந்த மாதிரி இல்லைனா வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை கொடுத்து கூட உங்களுக்கு இதில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் தவறானதை வந்து ஒமிட் பண்ண முடியும். அப்போ சங்ககால பெண்பார் புலவர்கள் யார்? ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தியார், பொன்முடியார். வீரக்கள் நடுக்கள் பண்டைய கால தமிழர்கள் வந்து போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேலே வந்து பெரும் மரியாதை வச்சுருப்பாங்களாமாம்மா. போரில் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த வீரனுடைய நினைவை போற்றுறதுக்காக நடுக்கற்கள் வந்து நடப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலபார் கருமிளகு எகிப்து அரசன் வந்து 2ஆம் ராம்செசின் அப்படிங்கிறவர் பதப்படுத்தப்பட்ட உடல் திறக்கப்பட்ட போது இவருடைய உடல் வந்து திறக்கப்பட்டப்போ இது ராம்செசின் அப்படிங்கிறவரது பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. பார்க்காதவங்க அந்த லிங்க்கை போய் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு தெரியும். சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? அந்த தொல்லியல் அறிஞர்கள் வந்து அவருடைய நாசியினுள்ள அந்த மூக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு மூக்குலையும் அந்த அடி வயிற்றுலையும் கருமிளகு கதிர் வந்து அடைக்கப்பட்டிருந்ததாமா. அப்போது இவ்வாறு தான் வந்து உடலை பதப்படுத்தி பாதுகாத்து வச்சுருந்தாங்க பண்டைய நாட்களில் பின்பற்றப்பட்ட ஒரு முறையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு வந்து மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ரோம பேரரசு வந்து ஆரிலியன் அப்படிங்கிறவர் அந்த பட்டு எடைக்கு இடம் தங்கம் கொடுத்து பெற தகுதியானது அப்படின்னு சொல்லி இவர் சொன்னாராமா. யார்? ரோம பேரரசுக்கு விநியோகம் செஞ்சுட்டு இருந்தாங்களாமா. இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்பட்டது. இந்த ரோம பேரரசர் ஆரிலியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு? அந்த பட்டுக்கு எடைக்கு இடம் நம்ம தங்கமே கொடுத்து அதை வாங்கிக்கிற அளவுக்கு அதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. நெக்ஸ்ட்டு முசிறி முதல் பேரங்காடி ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற நூலில் முசிறியை வந்து இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்போது முசிறியினுடைய முதல் பேரங்காடி என குறிப்பிடப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யார் எழுதின நூல்? பிலினி எழுதின இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டிருக்காரு. யார்? பிலினி. ரோமானியர்களினுடைய குடியிருப்பு இருந்த முசிறியில் அகஸ்டஸ் கடவுளுக்காக கோவிலும் ஒன்று கட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? ரோமானியரின் குடியிருப்பு இருந்த பகுதியில் இருக்கிற அகஸ்டஸ் கடவுளுக்காக முசிறியில். கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்த பத்திரத்தில் வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இப்பவும் இருக்காமா. இந்த ஒப்பந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னா அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்த பதிவு வந்து செய்யப்பட்டிருக்கான். இது வந்து நீங்கள் 11th இல்லை 9th ஸ்டாண்டர்டோ தமிழ் புக்கு நியூ புக்கில் இந்த கொஸ்டின் இருக்குது. ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது. ஓகேங்களா? 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாப்ரஸ் இலையில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்த பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த வணிகர் ஒருவருக்கும் முசிறியை சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒரு வணிக ஒப்பந்தம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கான். இது எங்கே இப்போ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வியன்னாவில் இருக்க அருங்காட்சியகத்தில் இது இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நுழைவாயில். ஹான் அரச வம்சம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்குது. பிரமிடு மயன் நாகரிகம் வந்து மத்திய அமெரிக்காவில் இருக்குது. கொலோசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோமானிய நாகரிகம் இத்தாலியில் இருக்காமா. இந்த கொலோசியம் அப்படிங்கிறது ரோமானிய நாகரிகம். இது 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை
கிமுல பொது ஆண்டுக்கு முன்னாடியிலேருந்து ஓகேங்களா. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா கிமு பொது ஆண்டுக்கு முன்னாடி இருந்து பொது ஆண்டுக்கு பின்னாடி வரைக்கும் 206 to 220 வரைக்கும் இருந்திருக்கு ஓகேங்களா. இதனுடைய பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ஏன்னா 10 நிமிஷம் வந்துருச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த தேர்ட் டேர்முக்கான ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்ம் இந்த தேர்ட் டேர்முக்கான வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.